வெட்டும் குத்துமாக இருந்த கனடாவும் இந்தியாவும் கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது என்று கட்டிப்பிடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் அமைந்திருப்பதுதான் சமகால சர்வதேசத்தின் பரபரப்பு செய்தி. ஆம், கனடாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாமா மார்க் கார்னி அவர்கள் நம்முடைய தாத்தா மோடிக்கு போன போட்டு, என்ன மிஸ்டர் மோடி, நம்மளாம் அப்படியே பழகி இருக்கிறோம், G7 மாநாடு நடத்துறமே, நீங்க மோடி வரலன்னா மாநாடு எப்படி இருக்கும், தயவு செஞ்சு வாங்கன்னு கூப்பிடுவது என்ன? இந்த பக்கம் நம்முடைய மோடி தாத்தா யார் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட உடனே கோட்டு சுட்ட மாட்டிட்டு கிளம்பி போற மோடி தாத்தா, என்ன மார்க்கா நீ இப்படி சொல்லிட்ட, நம்ம பழக்க வழக்கம் அப்படியா, இந்த கோட்டெல்லாம் பேக் பண்ணிட்டேன், பிளைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த வந்துடுறேன் பாருன்னு மோடி தாத்தா சொல்லுவதென்ன என்று கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து கனடாவும் இந்தியாவும் கை குலுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. எப்படி அமைந்தது, யாரால் அமைந்தது, பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த நட்பு நாடாக இருந்த நாடு எது அப்படின்னா நம்முடைய கனடான்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் நிறைந்திருக்கிற பகுதி எது, நாடு எது அப்படின்னு கேட்டாலும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் கனடா அப்படின்னு. அதே போல இந்தியாவிலும், குறிப்பாக பஞ்சாபிலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் சரி, அதிகமான தமிழர்களும் பஞ்சாபிகளும் இந்தியர்களும் நிறைந்திருக்கிற நாடுகளின் பட்டியலிலும் கூட கனடாவை நம்ம சொல்லலாம். அப்படி பரஸ்பரம் இரண்டு நாடுகளும் தாய் பிள்ளை போல, மாமன் மச்சினன் போல கனடாவும் இந்தியாவும் இருந்து வந்த சூழலில், இதே கடந்த காலத்தில் கனடாவுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய காலத்தில் எல்லாம் அவர் பதவி ஏற்கிறேன்னு சொல்லிட்டாலே நம்மால மோடிஜி பேக் பண்ணிடுவார். நம்ம ஜஸ்டின் ட்ரூடோ பதவி ஏற்கும் போது நாம இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கிளம்பி போற அளவிற்கு ஜஸ்டின் ட்ரூடோவும் மோடி தாத்தாவும் அவ்வளவு நெருக்கமாக இருந்த காட்சிகளை எல்லாம் கண்கள் உருகி இந்த விக்ரமன் பட காட்சிகள் போல அப்படியே பிஜிஎம் போட்டு கேட்டோம்னா அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவு நெருக்கமாக இருந்த கனடாவும் இந்தியாவும் தான் யார் கண்ணுபட்டுச்சோ எவர் கண்ணுபட்டுச்சோ தெரியல. கடந்த காலத்துல முறுக்கிக்கிட்டு இவங்களுடைய தூதரத்தை அவங்க பின்வாங்கிறது, அந்த நாட்டு தூதரகத்தை இவங்க பின்வாங்கிறது, இனிமேல் உன் கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, ஓம் பேச்சுக்கா, இனிமேல் நான் உன் கூட அண்ணன் தண்ணியே புழங்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளும் சண்டையிட்டு கொண்ட காட்சிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஏன் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, காலிஸ்தான் பிரிவினைவாதின்னு சொல்லக்கூடிய நிஜார் சிங் அப்படிங்கிறவர் அங்க கனடாவில் சில பேரால சுட்டுக் கொல்லப்படுறாரு. அப்ப அந்த கனடா அரசு விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேசத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுட்டு கொன்றது வேற யாரும் இல்லை, இந்தியாவினுடைய உளவுத்துறை தான் காலிஸ்தான் பிரிவினைவாதி கனடாவில் இருக்கிறதாங்கிற அடிப்படையில் சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்தை மதிக்காமல், இரு நாட்டு உறவுகளையும் மதிக்காமல் கள்ளத்தனமாக அவர் நிஜார் சிங்கை கொண்டுட்டு போயிட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் நிஜார் சிங் எங்க கனடா நாட்டில் குடியுரிமை வாங்கி வச்சிருக்கிறாரு, எங்களுடைய குடிமகன் தான், அவரை இப்படி நாடு கடந்து நீங்க சுட்டுக் கொள்வது எப்படி சரியா இருக்க முடியும்? ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கள் நாட்டு நீதிமன்றத்தை அணுகி இருக்கணும், அரசை அணுகி இருக்கணும், அணுகி இவர் இந்த மாதிரி தேடப்படக்கூடிய குற்றவாளி, நாங்கள் கைது செய்ய போறோம் அப்படின்னு முறைப்படி சர்வதேச வாரண்ட்டை கொடுத்து அதை சட்டப்படி செஞ்சிருந்தா பரவாயில்லை. சட்டத்திற்கு புறம்பாக செய்வது உலகளாவிய சர்வதேச மன்றத்துல கனடா நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, மிக அமைதியான நாடுகளின் பட்டியல்ல, மக்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடுகள், வாழ்வதற்கு சிறப்பான நாடுகள் பட்டியல்ல கிட்டத்தட்ட முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய கனடாவுக்கு இது போல நிஜார் சிங்கினுடைய படுகொலை பெரிய தலைகுனிவாய் போச்சு, அவமானமாய் போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே சண்டையிட்டு கொண்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனுடைய நீட்சியாக பாத்தீங்கன்னா, கனடாவில் இருந்த இந்திய தூதரகத்தை நீங்க எடுத்துட்டு போங்க, பின்னாடி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கனடா அரசு அறிவித்தது. இந்திய அரசும் தூதரகத்தை பின்வாங்கியது. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய கனடாவின் தூதரகத்தையும் அந்த அரசு பின்வாங்கி கொண்டது. தூதரகங்கள் செயல்பாடுகளே இல்லாமல் பல்வேறுபட்ட இன்னல்கள், பல்வேறுபட்ட துன்பதுயரங்கள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி வேணும் அப்படின்னா, ஒரு ஆகச்சிறந்த கல்வியை பெறணும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய சில கல்வி நிறுவனங்களின் நாடுகளின் பட்டியல்ல அதிலும் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா கனடா தான். அந்த அளவிற்கு இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பதற்காக, உயர்கல்வி படிப்பதற்காக அடிக்கடி போய் வரக்கூடிய நாடுகளின் பட்டியலில் கனடா இருந்துச்சு. அதனால பல்வேறுபட்ட மாணவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட கனடாவின் கல்வி நிறுவனங்கள்ல இடம் கிடைத்தும் கூட, அந்த படிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சும் கூட, இந்த விசா பிரச்சனைகள்னால தூதரகம் இல்லாததுனால எத்தனையோ மாணவர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல தொழிலாளர்கள் ஒர்க்கிங் விசால இங்கிருந்து போனவங்க திரும்பி வர முடியாம, அதை புதுப்பித்துக் கொள்ள முடியாம, அல்லது அங்க சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனத்துல வேலை கிடைத்தும் கூட
விசாவுக்கான அனுமதி கிடைத்தும் கூட விசா கிடைக்காமல் தூதரகத்துல வந்து முறையான வந்து அந்த விசா கிடைக்காமல் வந்து எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கை திசை மாறி போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க நம்மளால சொல்லிக்கிட்டே போக முடியும். அந்த அளவிற்கு 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த கசப்பு வந்து இந்தியாவிலும் சரி கனடாவிலும் சரி தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து விசாவை அப்ளை பண்ணிட்டு எப்ப விசா கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதான் இருந்த அந்த 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 செய்தியெல்லாம் நல்லா கடந்து வர முடியுது. இப்படிப்பட்ட சூழலில் தான் எப்போதுதான் 2 நாடுகளும் வந்து சுமூகமான உறவு முறைக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கனடாவில் வந்து தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் ஏற்கனவே பிரதமராக இருந்த திரு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவருக்கு பதிலாக மாற்றப்பட்டு வெற்றி பெற்று திரு மார்க் கார்னி அப்படிங்கிறவர் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போதுமே ஒரு நாட்டில் ஒரு புதிய அரசு அமைகிற போது கடந்த அரசினுடைய ஆட்சியில் நடந்த சில சம்பவங்களுக்கெல்லாம் வந்து புதிய கோணத்தில் புதிய சிந்தனையில் மாற்று கோணத்தில் வந்து முடிவெடுப்பாங்க. கடந்த காலத்தில் அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதற்கு மாற்றாக வித்தியாசமாக புதிய அரசு முடிவெடுக்கும். அந்த வகையில தான் வந்து கடந்த கால கசப்பை மறக்கலாம்னு சொல்லி இப்போ G7 மாநாடு அப்படின்னு சொல்லி கனடாவில் நடக்குது. அது என்ன G7 மாநாடு அப்படின்னா, G7ங்கிறதுல மொத்தம் ஒரு 7 நாடுகள் இருக்கு. குறிப்பா வந்து அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், ஜப்பான்னு சொல்லிட்டு ஒரு 7 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் வந்து G7 கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு G7 நாட்டில் வந்து அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னா, அந்த G7 இருக்கக்கூடிய 7 நாடுகளுக்கு இடையில அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், பாதுகாப்பு இது குறித்தெல்லாம் அந்த 7 நாடுகளுக்குள்ள வந்து பங்கீடு செய்வதற்கு, செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக அந்தந்த நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள் வந்து ஒன்னா கூடி ஒரு 2 நாள் வந்து பேசுற நிகழ்வு தான் G7 மாநாடு. அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இத்தாலியில நடந்தது. அதற்கு முந்தைய ஆண்டு பாத்தீங்கன்னா ஜப்பானில் நடந்தது. அதற்கு முந்தைய ஆண்டு பாத்தீங்கன்னா ஜெர்மனியில் நடந்தது. அப்படி நடந்த கடந்த காலத்தில் நடந்த அத்தனை G7 மாநாடுகளிலுமே வந்து நம்முடைய நாட்டு பிரதமர் திரு மோடி அவர்கள் கலந்து கொண்டார் இந்தியாவின் சார்பாக. அந்த G7 மாநாடுக்கு உட்பட்ட அந்த நிகழ்வுல வந்து இது போல இந்தியா போன்ற சில நாடுகளினுடைய தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக ஒரு கௌரவப்படுத்துற விதமாக சீஃப் கெஸ்டாக அழைத்து பேசுவது உண்டு. அப்படித்தான் போன முறை, அதற்கு முந்தைய முறையெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் கலந்து கொண்டாரு. ஆனா இந்த முறை வந்து அந்த G7 மாநாட்டை நடத்தக்கூடிய நாடு எதுன்னா அப்கோர்ஸ் கனடா தான். அப்படி நடத்துகின்ற போது ஏற்கனவே கனடாக்கும் நமக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, உன்னை எப்படி நான் கூப்பிடுவேன் அப்படின்னு கனடா நினைக்கும் என்றும், அதே போல இந்தியாவில் வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சொன்னது என்ன அப்படின்னா, பாத்தீங்களா 56 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடி, உலகமே வியந்து பார்க்கின்ற தலைவர் வந்து நரேந்திர மோடி அப்படிலாம் பேசுனீங்க, இந்த போயும் G7 மாநாட்டில் உங்க மோடியை கூப்பிடல, இதுதான் உங்க லட்சணமா அப்படின்லாம் கூட எதிர்கட்சிகள் வந்து விமர்சிச்ச சூழல் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதை போல, ஐயா மோடிஜியினுடைய வயிற்றில் பால் வார்ப்பதை போல இதோ கனடாவினுடைய பிரதமர், புதிய பிரதமர் திரு மார்க் கார்னி அவர்கள் நேற்றைய தினம் வந்து போனை போட்டு திரு பிரதமர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார். இந்த மாதிரி வாங்க எங்க G7 மாநாட்டுக்கு கனடாவுக்கு நீங்க வாங்க அப்படின்னு பேசியதாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல செய்தி போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இது போல கனடாவினுடைய புதிய பிரதமர் மார்க் கார்னி எனக்கு போனை போட்டு என்ன மோடிஜி வாங்க, நீங்க வாங்க மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாரு. நானும் வந்து புதிய பிரதமராக வந்திருக்கீங்க நீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து சொன்ன கையோட இவ்வளவு தூரம் கூப்பிட்டாரு, ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டாரு, வராம இருக்க முடியுமா? கண்டிப்பா வர்றேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். கடந்த காலத்துல வந்து கனடாவும் இந்தியாவும் எவ்வளவு நட்பா நெருக்கமா இருந்துச்சு தெரியுமா? அதே நட்பு வந்து இனி வர்ற காலத்திலையும் வந்து 2 நாடுகளுக்கும் நட்புறவு தொடரும் அப்படின்னு சொல்லி நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறாரு. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கனடா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கனடாவில். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளி, குறிப்பாக தமிழர் வம்சாவளியில் தமிழர் இனத்தில் பிறந்த ஒருவருக்கு பிறந்த மகள் தான் வந்து கனடாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த். அந்த அனிதா அவங்களுடைய அப்பா வந்து ஆனந்த்ங்கிறவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கனடிய தமிழர் அவர். அவங்களோட அம்மா பேர் வந்து சரோஜ். அவங்க யாருன்னா பஞ்சாபை சேர்ந்தவங்க, பஞ்சாபா குஜராத்தோன்னு நினைக்கிறேன் அவங்க. அவங்களுக்கு பிறந்த மகள் தான் வந்து அனிதா ஆனந்த் அவர்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இது போல 2 நாடுகளும் வந்து நட்புறவாக ஒரு நேச சக்தியாக கடந்த காலத்தை போலவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இனிமேல் வந்து நல்ல நட்பு வந்து தொடரும்
அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஜூன் மாதம், இந்த மாதம் தான் 15, 17 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 நாள் வந்து கனடாவில் வந்து அந்த G7 மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டில் அஃப்கோர்ஸ் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கத்தான் போறாரு. வந்து இந்த இது வந்துட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி, அப்புறம் என்ன கனடா போனால் நம்ம பிரதமர் கையில் பிடிக்க முடியுமா? அதனால கண்டிப்பாக போவார். போனால் கண்டிப்பாக பேசுவார். பேசுறதுக்கு நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்லியா கொடுக்கணும். அந்த வகையில் வந்து யாஹே ஓஹேன்னு சொல்லி பேசுவார். கனடா எப்படி தெரியுமா, இந்தியா எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசி கண்டிப்பாக கடந்த கால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வேலையை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்துவிட்டு வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த நட்பு சக்தி வந்து வருகின்ற காலத்திலும் வந்து தொடர்ச்சியாக தொடரணும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்.